1 பேதுரு 3:11 வசனம் பேதுரு எழுதிய முதல் நிருபத்தின் ஒரு பகுதியாகும். இது கிறிஸ்தவர்களுக்கு நற்குணமான வாழ்க்கை வாழவும் துன்பங்களுக்கு மத்தியில் உறுதியாக இருக்கவும் அறிவுரை வழங்குகிறது. இந்த வசனம் பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடரக்கடவன் என்பது சங்கீதம் 34:14 ஐ அடிப்படையாக கொண்டு நீதியான வாழ்க்கைக்கு ஒரு நடைமுறை வழிகாட்டுதலை வழங்குகிறது. வசனத்தின் விளக்கம்: பொல்லாப்பை விட்டு நீங்கி. பொல்லாப்பு என்பது பாவம், தீமை, அநீதி அல்லது தவறான நடத்தைகளை குறிக்கிறது. இது கோபம், பொய், புரணி, பழிவாங்குதல் போன்றவற்றை உள்ளடக்கலாம். இந்த வசனம் விசுவாசிகளை தீய செயல்களை தவிர்க்கவும் பாவத்திலிருந்து விலகி நீதியான பாதையை தேர்ந்தெடுக்கவும் அறிவுறுத்துகிறது. நன்மை செய்து. இது செயலூக்கமான நற்குணத்தை குறிக்கிறது. விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்ய வேண்டும், அதாவது மற்றவர்களுக்கு உதவுதல், கருணை காட்டுதல், நீதியை நிலைநாட்டுதல் மற்றும் தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்தல். இது வெறும் தவிர்ப்பு மட்டுமல்ல, மாறாக நேர்மறையான, ஆக்கப்பூர்வமான செயல்களை உள்ளடக்கியது. சமாதானத்தை தேடி அதை பின்தொடரக்கடவன். சமாதானம் என்பது தேவனுடனும் மற்றவர்களுடனும் உள்ள மன அமைதி மற்றும் நல்லுறவை குறிக்கிறது. இந்த சமாதானத்தை தேடுவது மன்னிப்பு, ஒற்றுமை மற்றும் அன்பை வளர்ப்பதை உள்ளடக்குகிறது. பின்தொடருதல் என்ற வார்த்தை சமாதானத்தை அடைய தொடர்ச்சியான முயற்சி தேவை என்பதை காட்டுகிறது. இது ஒரு முறை செயல் அல்ல, மாறாக தொடர்ச்சியான முயற்சியாகும். பின்னணி: இந்த வசனம் எழுதப்பட்ட காலத்தில் கிறிஸ்தவர்கள் பல துன்பங்களையும் துரத்துதல்களையும் எதிர்கொண்டனர். பேதுரு அவர்களுக்கு தீமைக்கு தீமையை திருப்பிச் செய்யாமல் நன்மையைச் செய்யவும் சமாதானத்தை பின்தொடரவும் அறிவுறுத்துகிறார். இது கிறிஸ்துவின் போதனைகளுடன் ஒத்துப்போகிறது, குறிப்பாக உங்கள் எதிரிகளை சபிக்காமல் ஆசீர்வாதம் செய்யுங்கள் மத்தேயு 5:44 என்ற கருத்துடன். நடைமுறை பயன்பாடு: தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த வசனம் கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தீமையை தவிர்த்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் மன்னிப்பு மற்றும் ஒற்றுமையை வளர்க்கவும் அழைக்கிறது. உதாரணமாக, ஒருவர் உங்களை அவமதித்தாலும் பழிவாங்குவதற்கு பதிலாக அவர்களுக்கு நன்மை செய்ய முயற்சிக்க வேண்டும். சமூகத்தில் சமாதானத்தை பின்தொடருவது சமூகத்தில் பிளவுகளை தவிர்த்து மற்றவர்களுடன் நல்லுறவை வளர்ப்பதற்கு முயல வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஆவிக்குரிய வளர்ச்சி: இந்த வசனம் தேவனுடைய வழியில் நடப்பதற்கு தொடர்ச்சியான முயற்சியும் ஒழுக்கமும் தேவை என்பதை வலியுறுத்துகிறது. முடிவு: 1 பேதுரு 3:11 கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையான கொள்கைகளை வலியுறுத்துகிறது. தீமையை தவிர்த்தல், நன்மை செய்தல் மற்றும் சமாதானத்தை தேடுதல். இது ஒரு செயலூக்கமான, நற்குணமான வாழ்க்கைக்கு அழைப்பு விடுக்கிறது. இது தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்பவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும்.